ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது முட்டை சாப்பாடு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துடலாம். முட்டை சாதம் செய்யறதுக்கு முதல்ல நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். நான் 2 பேர் அளவுக்கு சாப்பாடு இன்றைக்கி செய்கிறேன். அதனால நான் 3 முட்டை எடுத்துகிட்டு இதை நம்ம பேனில் சேர்த்துடலாம். பேன் நல்லா சூடான பிறகு பேனில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பெப்பர் பொடியும் அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கலரி கொடுக்கலாம். லேசாக நம்ம கரண்டி வச்சு நம்ம லேசாக உடச்சி விடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாகவே கலந்து கொடுக்கலாம். இப்போ நான் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது காரத்துக்கானது நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் நல்லா பேன் சூடாகிடுச்சு. இதை நல்லா நான் ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன். இந்த முட்டை பீசஸ் பெருசாக இருக்கணும். அதனால நான் இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறேன். நம்ம முட்டை ஊற்றின உடனே நம்ம கலரிட்டோம்னா முட்டை எல்லாம் நமக்கு கிடைக்காது. முட்டை பீசஸ் எல்லாம் நமக்கு கிடைக்காது சாதத்தில் போட்டு கலரும் போதும். அதனால இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய பீசஸாக ஆகிடுச்சு. நான் ஃப்ரை பண்ணிவிட்டேன். இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயை வச்சுக்கலாம். நம்ம ஸ்டவ் மேலே வச்சுட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கப்புறமா 2 பட்டை 2 லவங்கம் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, நான் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டுலேயே நான் மிளகு சீரகம் போட்டு நான் ஆட்டி எடுத்துருக்கேன். அதுதான் நான் இப்போ சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெறும் இஞ்சி பூண்டு கூட ஆட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் நான் சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்கோசரம் நான் உப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம மசாலாங்க சேர்த்துக்கலாம். முதல்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துலாம். நம்ம இந்த வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நான் 1 தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பழம் தக்காளியை நான் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி 2 பேர் அளவுக்கு நான் சாப்பாடு செய்கிற தொட்டு நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதே நீங்கள் ஜாஸ்தி பேருக்கு செய்யணுன்னா இதே டபுள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ மூடி போட்டுடலாம் நம்ம. இப்போ நான் மூடி போட்டுட்டு இது தக்காளி வேகிறதுக்கோசரம் நான் மூடி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு மேலே. இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இது நல்லா ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நான் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துன்னு இருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையை நம்ம இந்த மசாலா கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இந்த மசாலாலாம் முட்டையில் ஒட்டுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி தரலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணின்னு இருக்கேன். இது ஒரு 30 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நான் ஒயிட் ரைஸ் செஞ்சு வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் நார்மல் ரைஸ் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற சோனா மசூரி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த ரைஸை நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இந்த சாதம் நம்ம பாசுமதி ரைஸ் கூட சேர்த்து செய்யலாம். முதல்ல நம்ம பாசுமதி ரைஸ் சாப்பாடு ஒயிட் ரைஸ் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சாதம் மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இது ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம கிளறி கொடுத்துடலாம் சாதத்தை. எல்லா பக்கமும் மசாலா ஒட்டுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா மசாலாவும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த முட்டை சாதம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது லஞ்சு, மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா டிஃபன் பாக்ஸ் கூட நம்ம செஞ்சு இந்த மாதிரி எடுத்துன்னு போகலாம் லஞ்சுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது நல்லா ஒரு ஸ்பைஸியான சாதத்தை நான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. இதோட டேஸ்ட் நமக்கு பிரியாணி டேஸ்ட் மாதிரி இருக்கும். ஆனால் இது முட்டை சாதத்தை நம்ம செஞ்சுருக்கு. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்குன்னா, நான் இஞ்சி பூண்டு ஆட்டும் போதே நான் பெப்பரும் அதுக்கப்புறம் சீரகமும் சேர்த்து ஆட்டியிருக்கேன். அது தனி டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், நான் வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக தயிரும் அதுக்கப்புறமா
காரா பூந்தி வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது ரெண்டுமே வேண்டாம்னா வெறும் முட்டை சாதமே நல்லா சாப்பிடலாம் நம்ம. இல்லைனா நம்ம வந்து இது கூட கீரைக்காய் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.